இங்கே தலைவரை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் உறுதிமொழி எடுத்தோம். ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் துணிந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்று உறுதிமொழி இருக்கிறோம். இதுதான் ஒரு இயக்கத்திற்கிற நிறைவு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன் என்று அவருடைய தலைமையை இந்த பணிகளை ஆட்சி வருகிறேன். உடலே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருடைய கோட்டையிலே அமர்வதற்கு சிந்தாமல் சிறாமல் அந்த பணியை நான் மேற்கொண்டேன். ஏன்னு சொன்னால் மற்றவை போல நான் இல்லை. 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் தூய்மையோடு இந்த பணிகளை ஆட்சி இருக்கிறேன் எல்லோருக்கும் தெரியும். ஆகவேதான் அந்த பணிகளை ஆற்றுவதற்கு முதலில் புரட்சித் தலைவர், இரண்டாவது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், மூன்றாவது வெற்றி தலைவராக இருக்கிற மக்களால் இன்றைக்கு போற்றப்படுகிற பாராட்டப்படுகிற மக்கள் சக்தியாக உருவாகியிருக்கிற எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தலைவருடைய பின்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் அதை சொல்வதற்கு காரணம், மூன்றாவது தலைமுறை என்னுடைய காலை வைத்திருக்கிறேன். மூன்றாவது முறை என்பது நேற்று வகை சென்று விட்டு வந்தார். திருச்செங்கோட்டில் இருக்கிற ஆலயத்திற்கு பொதுச் செயலாளர் அண்ணன் உசி ஆனந்த் அவர்கள் சென்று விட்டு வந்தார். அப்போது சொன்னார்கள், நான் சொன்னேன் அர்த்தநாரி ஈஸ்வரன் என்னுடைய குலதெய்வம் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் கொண்டே சொன்னார், ஆண் பாதி பெண் பாதி என்று சொன்னார்கள். அதுதான் இந்த இயக்கத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற வரலாறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆணுக்கு சம உரிமை பெண்களுக்கு வேண்டும் இந்த நிலையை எடுத்து சொன்னார். இன்றைக்கு கூட திண்டல் முருகன் மலைக்கு சென்று வந்திருக்கார். முருகன் எல்லோரையும் பார்த்துக் கொள்வார்கள், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் முருகனை பற்றி தெரியும், சக்தி வாய்ந்தவர். முருகன் அருள் எப்படி இருக்கும் என்பதை நானே அறியும். திருச்செந்தூரில் நடைபெறுகிற நிகழ்ச்சி நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள் காணுகிற போது நரகாசுரனை அளித்த காட்சிகள். ஏழை சொல்கிறேன் சொன்னால், நாடு நன்றாக இருக்க, நாட்டு மக்கள் நலமாக இருக்க, தேசம் சரியாக இருக்க, தேசத்திலே வாழ்கிற நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு பெண்களுக்கு முழு சுதந்திரம் தேவை என்ற முறையிலே தான் இன்று நாம் அத்தனை பேரும் இங்கே இணைந்த அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். களத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகம் என்பது எல்லோரையும் வாழ வைக்கிற தமிழகமாக அமையும். எதிர்கால தமிழகம் என்பது தொழிலாளை உயர்த்தி பிடிக்கும். எதிர்கால தமிழகம் என்பது மானுடைய கல்வியை மேலும் உயர்த்தும். எதிர்கால தமிழகம் என்பது விவசாயியை வாழ வைக்கும். எதிர்கால தமிழகம் என்பது இங்கே இருக்கிற பெண்களுக்கு முழு உரிமை வழங்கப்படும். அதற்காகத்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சொல்வார்கள், ஊனமுற்று என்று சொல்வார்கள். கண் தெரியாத ஒருவன் வெளிச்சத்தை காண முடியாது. ஆனால் இந்த இயக்கத்தில் நாம் இணைந்ததற்கு பிறகு வெளிச்சத்துக்கு மேலே வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்கிற வரலாறு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சோழரை உரையாற்றுங்கள் என்று சொன்னார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களோடு நான் அந்த பணிகளை மேற்கொள்வேன், உங்களுக்கு உறுதியாக அந்த பணிகளை மேற்கொள்வேன். ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் பணியாற்றி வருகிறோம். வெற்றி என்பது மிக விரைவிலே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 91 புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்கிற போது 234 தொகுதி 232 தொகுதி நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் இந்த முறை 2026 என்பது 234 தொகுதியில் வெற்றி பெறுவோம், வெற்றிகளை உருவாக்குவோம். அதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக. அவரிடத்தில் ஒப்படைப்போம், அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்ப்போம், நாட்டின் தேசத்திற்கும் இந்த மண்ணிற்கும் பெருமை சேர்ப்போம், தமிழகம் சிறந்த தமிழகமாக உருவாக்கி காட்டுவோம். அதற்காக எல்லோரும் வாருங்கள், வாருங்கள் அழைத்து வருகின்ற 18ஆம் தேதி என்று நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் பெருந்தலாக வாருங்கள். உங்களை இருகரம் கூப்பி அழைக்கிறேன். வாருங்கள், வெற்றியை தேடி தரங்கள் அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.